ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். தேவன் அதிசயமானவராயிருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் அதிசயங்களின் தேவனாயிருக்கிறார். He is a God of wonders. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு பாராட்டின அந்த தயவை, இரக்கத்தை, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவனை விசனப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயங்கள் செய்வது அவருடைய குணமாயிருக்கிறது. Only God can do that. Only God is the owner of all the wonders. தேவன் ஒருவரே மகித்துவமான அதிசயங்களை நம்முடைய கண்கள் காணும்படி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த தேவனுடைய அதிசயங்களை மறந்து விடுவது மனித இயல்பாய் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அது தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய நன்மைகளை, அதிசயங்களை யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விதத்தில் அதை பார்க்கிற பொழுது இட் இஸ் எ வில்ஃபுல் நெக்லெக்ட். நாம் அறிந்தே அவைகளை மறந்து விடுகிறதை போல அது பொருள்படுகிறதாய் இருக்கிறது. தேவன் நமக்கு சொல்லுகிறார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததை நினைத்துக்கொள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடும். இன்றைக்கும் அடிமைத்தனமாகிய பிசாசினுடைய அடிமைத்தனம், இருளின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மை ரட்சித்தாரே, அதே பெரிய ஆசீர்வாதம். அதையே நம்ம மறக்கக்கூடாது. அவைகளை நினைத்தே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எப்படி நம்முடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து அந்த கண்ணாடியை விட்டு போன பின்பு நம்முடைய முக சாயல் எப்படி இருந்ததோ என்று சொல்லி மறந்து போகிறோமோ, இன்றைக்கு மனித இயல்பு கூட. தேவன் ஒவ்வொரு நாளும், போன வாரம் திரும்பி பாருங்க, போன மாசம் திரும்பி பாருங்க, போன வருடம் திரும்பி பாருங்கள். தேவன் எவ்வளவோ பெரிய நன்மைகளை, அதிசயங்களை செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை மறக்காதிருங்கள். தேவனை, அவைகளை நினைத்து துதியுங்கள். அவருடைய நாமத்தை கொண்டாடுங்கள். காரணம், அவர் மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறாரே. அவருடைய அதிசயங்களை மறக்காமல் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவன் பாராட்டின அந்த இரக்கத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இதுவரை நம்மை நடத்தினாரே, அவருடைய கரத்தின் கிரிகைகளுக்காய் தேவன் நம்மை ஆச்சரியவிதமாய் கொண்டு வந்தாரே, அந்த இரக்கத்துக்காய் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். அவருடைய நாமத்திலே, அவருடைய பேரில் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், விசுவாசித்து கொண்டே இருங்கள். இயேசு எனக்கு அதிசயம் செய்வார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு கட்டாயம் இயேசப்பா அதிசயம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, அதிசயமான நம்முடைய நாமத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் கடந்த நாட்களிலே செய்த அதிசயங்களை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாமல் அவைகளை உணர்ந்து மனதிலே பதிய வைத்து நன்றி உள்ளவர்களாய் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், துதிக்கவும், உம்மை பற்றிக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய தயவையும் இரக்கத்தையும் நீர் பாராட்டி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய இரக்கத்தை இவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.